டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க பெண்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குது. இந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க திருமணம் ஆகியிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த ஆக்ட் பாதுகாப்பை கொடுக்குதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இப்போ பெண்ணெல்லாம் யாரெல்லாம் வருவாங்க? அம்மா வருவாங்க, மகள் வருவாங்க, சகோதரி வருவாங்க, மாமியார் வருவாங்க. இப்போ இவங்கெல்லாம் பெண்கள் தானே. அப்போ இந்த பெண்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாலேயே நமக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 3 கீழே சொல்லியிருக்கக்கூடிய அந்த குடும்ப வன்முறைனா எதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்ததுன்னா குடும்ப வன்முறை அப்படிங்கிறதுல வரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ செக்ஷன் 3ல் என்ன சொல்லியிருப்பாங்க? ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் அப்யூஸ் சொல்லியிருப்பாங்க, ரெண்டாவது செக்ஸுவல் அப்யூஸ் சொல்லியிருப்பாங்க, மூணாவது மென்டல் அண்டு வெர்பல் அப்யூஸ் சொல்லியிருப்பாங்க, நாலாவது தான் எக்கனாமிக் அப்யூஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ இது மாதிரியான ஏதாவது ஒரு அப்யூஸில் அந்த பெண்கள் பாதிப்பு உண்டாகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்கள சேவ் பண்ணிக்க அப்படிங்கிறப்ப 181 கால் பண்ணலாம், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நீதிமன்றத்தையும் அணுகி அவங்க அவங்கள பாதுகாத்து கொள்ளலாம். அவங்க கேட்கக்கூடிய அந்த மெயின்டெனன்ஸோ இல்லை காம்பன்சேஷனோ அதை கிளைம் பண்ணிக்க முடியும். இதுவே ஒரு ஆணுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் எங்கேயாவது பாதுகாப்பு கொடுக்குதா? இல்லை ஒரு ஆணுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்க மாதிரி செக்ஷன் 3ல் சொல்லியிருக்க மாதிரி மென்டலாவோ ஃபிசிக்கலாவோ வெர்பலாவோ எக்கனாமிக் அப்யூஸ் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆக்ட் ஏதாவது ப்ரொடெக்ஷனை கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா இந்த ஆக்டில் எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுக்கல. இப்போ அவங்க மென்னுக்கெல்லாம் அப்யூஸே நடக்கலையா அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக மென்னுக்குமே அப்யூஸ் நடந்துட்டு தான் இருக்குது. எங்ககிட்டையுமே ஒரு கிளைண்ட் எக்கனாமிக்காக அப்யூஸ் ஆகி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப பெரும்பாலும் மென் எந்த மாதிரியான அப்யூஸ்க்கு ஆளாகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா எக்கனாமிக் அப்யூஸ் ஆகுறாங்க. அடுத்தது ஃபிசிக்கலாக மென்டலாக வெர்பலாக அப்யூஸ் பண்ணப்படுறாங்க. இப்போ இந்த மாதிரியான அப்யூஸில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மென்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர்லாம் எதுவும் கிடையாது அவங்களுக்கு. நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்தையும் வழக்கு போடலாம். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் படி மென்னுக்கு டைரெக்டாக எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுக்கல. அதுக்காக மென்னை எங்கேயுமே சேவ் பண்ண முடியாதா அப்படிங்கிறதுலாம் இல்லை. மென்னுக்கும் நடக்கக்கூடிய அந்த அப்யூஸ்லேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க சட்டம் வழிவகுக்குது.